ஈரான் இஸ்ரேல் இடையே அதிகரிக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக பாதுகாப்பு கருதி ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் பயின்று வரக்கூடிய இந்திய மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 110 இந்திய மாணவர்கள் ஈரானில் இருந்து அர்மேனியா அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அர்மேனியாவில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள் இன்று இரவு இந்தியா வருகை தர இருக்கிறார்கள். இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பா டெஹ்ரான், அந்த கூம், இந்த மாதிரியான யாசித், இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து அர்மேனியாவுக்கு மாணவர்கள் எப்படியாவது மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அறிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ அர்மேனியால இருந்து 110 இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரானில் இருந்து இந்திய தூதரகத்தின் முயற்சியால் பத்திரமாக மீட்கப்பட்ட இந்திய மாணவர்கள் தற்போது இந்தியா புறப்பட்டிருக்கின்றனர். முதலில் இவர்கள் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பேருந்துகள் மூலியமாக நேற்றைய தினம் அர்மேனியா தலைநகர் எரவானுக்கு அழைத்து வரப்பட்டனர். ஏனென்றால் அங்கு ஈரானுக்கு அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய நாடு என்பது அர்மேனியா தான். அர்மேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில் மாணவர்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மாணவர்கள் அனைவரும் கமர்ஷியல் பிளைட் மூலமாக தற்போது இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுகின்றனர். மாணவர்கள் இண்டிகோ விமானத்தின் மூலமாக ஏறக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்கிறோம். சுமார் 110 மாணவர்கள் முதற்கட்டமாக அழைத்து வரப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியை சார்ந்த மாணவர்கள். எஞ்சியுள்ள சுமார் 20 மாணவர்கள் இந்தியாவின் மற்ற பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.